பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கிணங்க கன்னி ராசிக்கு இந்த மாதம் தை மாதம் முழுக்க எப்படி இருக்கு, எந்தெந்த பலன்கள் கிடைக்குது, எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. வெற்றிக்கு மேல் வெற்றி தாங்க. தொட்ட காரியங்கள் அத்தனையும் துளங்கக்கூடியதாக இருக்குதுங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சிறப்பு பலன்களையும் அருள்றாருங்க. எல்லா விதத்திலையும் சிறப்பு தாங்க. ராசிக்குள்ளேயே கேது பகவான் அமர்ந்திருக்காரு. 4ஆம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்காருங்க. சுகஸ்தானம் தாங்க அது. புதன் பகவான் உங்களோட ராசிநாதன். புதன் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து நல்லதையே செய்கிறாருங்க. அதே போல் 5ஆம் இடத்துல சூரிய பகவானும் 6ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இணைந்து வக்ரகதியில் அமர்ந்திருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான், 9வது இடத்துல பாக்கியஸ்தானமான 9வது இடத்துல குரு பகவான் வக்கிர நிலையில் உள்ளாருங்க. 11வது இடத்துல செவ்வாய் கிரகம், 5ஆம் இடத்துல சூரியன் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நல்ல நற்பலனையே உங்களுக்கு அருள்றாருங்க. ஏன்னா சூரியன் 5ஆம் இடத்துல வர்றது ரொம்ப சிறப்புங்க. குலதெய்வம் உங்களுக்கு எல்லாவித அருளையும் தருதுங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க, ரொம்ப நல்லது தான். இருந்தாலுமே இத்தனை காலம் நீங்கள் பண்ணீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்களோட அருள் முழுசாக உங்களுக்கு கிடைக்குது. அதனால இந்த டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வெற்றி மேல் வெற்றி தாங்க. அதே போல் 5ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடியவராக இருக்காருங்க. சூரிய பகவான் அருள் இருந்தாலே போதும், நிறைய பிரச்சனைகள் நம்ம கிட்டேயே வராது. சூரியனோட ஒளிப்பட்டு நிறைய பணிகள் விலகிட்டு போகிற மாதிரி பிரச்சனைகள் நம்ம கிட்ட இருந்து விலகிடும். குடும்ப ஒற்றுமையாக இருக்குது. குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க எல்லா கிரகங்களும். புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி தாங்க. சுகபோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த தை மாதம் மட்டும் கிடையாதுங்க. இந்த தை மாத பலனோட எல்லாமே சேர்ந்து இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு நற்பலனை தாங்க கொடுத்துட்ருக்காங்க. தொட்ட காரியங்கள் துளங்கும். ஏதாவது இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் தொடங்கினீங்கன்னா காலகாலத்துக்கும் வெற்றியே நிச்சயமாக இருக்குங்க. தொடர்ந்து செய்யலாம். உங்களோட ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஜாதகக்காரங்கிட்ட காமிங்க. இது எனக்கு கட்டம் எல்லாம் சரியாக இருக்கா? ஏன்னா உங்களோட தசாபுத்தி சரியாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்குங்க. கண்டிப்பாக தொழிலில் வெற்றி 100% உங்களுக்கு வெற்றி தாங்க. நானே அதை நிச்சயமாக சொல்கிறேன். கொஞ்சமாக முதலீடு போட்டாலும் அதிகமான லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பான உங்களுக்கு வழிவகையை ஏற்பட்டுருச்சுங்க. சிறப்பான காலமும் இதுதான். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் காலாகாலத்துக்கும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடுது. குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகளும் நீங்கிடுது. பொருளாதார மாற்றமும் ஏற்பட்டுடுது. பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்புகள் எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கே ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனை இருக்குது உடம்புல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதெல்லாம் கிடையாது. சும்மா சாதாரண ஒரு தலைவலியை கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அதை நீங்கள் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்கள் கையில் கிடைக்குங்க. கைமேல் பலன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை மாதிரி வெற்றி உங்களை தேடி வந்துட்டுருக்கிற காலம் இது. அதை பயன்படுத்திக்கோங்க. நல்ல இடத்துக்கு போவீங்க. படிப்பும் நல்லா வரும். படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா சாதாரணமாக நீங்கள் படிச்சுட்டு போனாலும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த ஆன்சருக்கான கொஷின் வந்துடும். அதை ஈஸியாக எழுதிட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. பாரு இவன் மட்டும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்ற இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால் நல்லா படிப்பீங்க, நல்ல வளமாக இருப்பீங்க, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இத்தனை நாள் இல்லாத ஒரு தேஜஸ் உங்கள் முகத்தில் வரும். அதனால் நல்ல ஏன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால சந்தோஷத்தில் கொஞ்சம் துள்ளி குதிக்க தான் செய்வாங்க யாராக இருந்தாலும். அதை நாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா மற்றவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இவன் இப்படி ஆயிட்டான்ப்பா அப்படின்ற ஒரு வார்த்தைகளே நமக்கு வரக்கூடிய சின்ன சந்தோஷத்தை கூட அவங்க அதை பெரிய இடத்துல நம்மளை வச்சு சொல்லுவாங்க. அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மற்றவங்க முன்னாடி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிக்காதீங்க. சாதாரணமாக இருங்க, நல்லதாகவே நடக்கும். அதே போல் யார்கிட்டையும் போட்டி போடாதீங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைங்க.
உங்களுக்கு அவங்கள விட ஒரு பகுதி மேலே தாங்க கிடைக்கும். என்ன இது அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, எனக்கு இன்னும் போட்டி போட்டிங்கன்னா சரி வராது. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க. அதாவது வீட்டில் கூட இப்போ சொத்து பிரிக்கிறாங்கன்னா ஒரு பகுதி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போகுதுன்னா விட்டுடுங்களேன். அதை விட 10 மடங்கு உங்களுக்கு பின்னாடி அதிகமாக வரும். அதை பிடிச்சிக்கிட்டு அவனுக்கு ஒரு பங்கு போயிடுச்சே எனக்கு வரலையே நீங்கள் சண்டை போடுறது, அது பின்னாடி வரக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் இழக்க வச்சிரும். இந்த சின்ன பிட்டு தானே, நீ எடுத்துகிட்டு போ, நீ என்ன பெருசாக சாதிச்சிருவா போ அப்படின்னு விட்டு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அத்தனையும் உங்களுக்கு பின்னாடி காலத்தில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதை விட ஒரு பங்கு நீங்கள் விட்டு கொடுத்தவங்கள விட ஒரு பங்கு மேலே தாங்க இருப்பீங்க. அவங்களே சொல்லுவாங்க, அன்னைக்கு என் தம்பி விட்டு கொடுத்தான், என் அண்ணன் விட்டு கொடுத்தான் அப்படின்ற இடத்துக்கு அவங்களே சொல்லி காமிச்சிருவாங்க. நான் அன்னைக்கு விட்டு கொடுத்துருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், அவன் எனக்காக விட்டு கொடுத்தான், ஆனால் இன்னைக்கு நான் நல்லா இல்லை, அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க வாயாலேயே உங்களுக்கு ஒரு நாள் உங்கள் காது வழியாக வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுங்க. இப்போ இருக்கிற கிரக நிலவரப்படி பார்த்தா விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க, நல்லாவே இருப்பீங்க. அதே போல் கோவில் குளங்களுக்கு செல்லும் பொழுது பக்கத்தில் இருக்கவங்களையும் கூட்டிகிட்டு போங்க, நண்பர்களையும் கூட்டிகிட்டு போங்க. சொந்தக்காரங்க யாராவது இல்லாமல் கொஞ்சம் கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, இருந்தாலும் அவங்க பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா வாங்க நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய செலவுகளை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நற்பலன் அதிகமாக தாங்க இருக்குது. இன்றைக்கி போட்டு வைக்கிற விதை தாங்க பெரிய விருட்சமாக உங்களுக்கு பின்னாடி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த புண்ணியம் சேரும். அதனால தான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க, நல்லதே நினைங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னா வாங்கி கொடுங்க. ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிள்ளைங்களாம் நல்லா படிச்சுட்டு யாராவது வரீங்களா, இந்த மதிப்பெண் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு நான் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுங்க. அதே மாதிரி செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் தன்னால் படிப்பாங்க, நல்ல இடத்துக்கு போவாங்க, நல்லதே நடக்கும். அதே போல் புதிதாக இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இடம் வாங்கி வீடு கட்டலாம். வண்டி வாகனங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் வண்டி வாகனங்கள் மாற்றிக்கலாம். சின்னதாக இருக்கிற வண்டியை நான் பெரிய கார் வாங்கிக்கோங்க. சின்னதாக இருக்கிற வீட்டை சேல் பண்ணிவிட்டு புதுசாக பெரிய வீடு வாங்கிக்கோங்க. எல்லாமே செஞ்சுக்கலாங்க. ஏன்னா தொட்டது துளங்கக்கூடிய காலம், இந்த மாதம், இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, உங்களுக்கு இப்போ மட்டும் எண்ணம் மட்டும் சரியாக இருந்துருச்சுன்னா நீங்கள் தாங்க ராஜா, வேறு யாரும் கிடையாதுங்க. உங்கள் எண்ணத்தை சரியாக வச்சுக்கோங்க, நல்லதே நினைங்க, அத்தனையும் நன்மையாகவே நடக்கும். அதே போல் எங்கெல்லாம் கோயில்களில் ஹோமம் பண்ணுறாங்களோ அந்த கோவிலுக்கு நீங்கள் நிச்சயமாக செல்லுங்க. அதே போல் ஹோமம் பொருட்களை வாங்கி கொடுங்க. ஹோமம் பொருள் எவ்வளோக்கு முடியுமோ என்ன வேணாலும் அந்த கோயிலில் போயிட்டு ஐயர்கிட்ட கேட்டிங்கன்னா எந்த பொருள் வேணும்னு அவர் சொல்கிறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஹோமத்தில் கலந்துக்கோங்க. அந்த ஹோம புகைப்பட்டாலே போதுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்நாள் முழுக்கவே நான் சொல்கிறேன், ஹோமத்துக்கான பொருளை யாரெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க மேலும் மேலும் முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்கிறாங்களேக்கோசரம் என்றைக்கும் தாழ்ந்து போனவங்க கிடையாது. அதனால் ஹோமத்துக்கான பொருளை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நற்பலனை உங்களை வீடு தேடி வந்துடும். போயிட்டு அதே மாதிரி அந்த ஹோமம் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் போயிட்டு அமர்ந்து அந்த ஹோம புகையை நீங்கள் சுவாசிச்சுட்டு வந்தாலே போதும், உங்கள் உடலில் இருக்க பிரச்சனை தீர்ந்துடும், மனசு ஆரோக்கியமாக ஆகிடும், கவலைகள் நீங்கிடும். அதே போல் கோவில்களுக்கு செல்லும் பொழுது அன்னதானம் சிறப்பாக பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணுங்கள், ரொம்ப விசேஷங்க. உங்கள் கையால் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது புண்ணியம் உங்களை தேடி வரும். அதாவது பாக்கியாதிபதி உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சூப்பரான அம்சம் அமையணும்னா நீங்கள் இதை மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சுருங்க. அப்படி இல்லை நான் வீட்டிலையே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பிரசாதமாக கொடுத்துக்கோங்க, நல்லது தானே. இப்போ விநாயகர் கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு கடலை சுண்டல் எடுத்துகிட்டு போய் மற்றவங்க 4 பேருக்கு கொடுங்க, 4 பேர் அதை சாப்பிட்டோம், சந்தோஷம் தானே, உங்களுக்கு வெற்றி தானே. அதே மாதிரி எதெல்லாம் முடியுதோ உங்களால் என்னெல்லாம் முடியுமோ எளிய பரிகாரங்கள் செய்யுங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, பசுமாட்டுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. எள்ளாலான உணவுகள், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு, அதை வாங்கி கொடுங்க பசுமாட்டுக்கு. உங்களால் முடிஞ்ச மட்டும் செய்யுங்க, அதுவே போதுங்க. சிறப்பு பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறதுனால இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு சிறப்பாக இருப்பீங்க. விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குது, இந்த மாதமும் நல்லா இருக்குது, தை மாதம் முழுக்கவும் நல்லா இருக்குது, இந்த ஆண்டு முழுக்கவும் நல்லா இருக்குது. விவசாயத்துக்கு எந்த பொருள் போட்டு நீங்கள் செஞ்ச இவ்வளவு நாள் எதெல்லாம் செஞ்சீங்களோ அது அத்தனையும் செஞ்சுக்கிட்டு வாங்க. புது முயற்சி ஏதாவது பண்ணணுன்னாலும் பண்ணலாம்.
ஆனால் அதை வந்து ஒரு விவசாயிங்க ஆஃபீஸ்லேயோ இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் போய் கேளுங்க, இதை நான் பண்ணலாமான்னு கேட்டுட்டு மட்டும் வந்து செய்யுங்க. சூப்பராக இருக்குங்க. எந்த தொழிலுமே நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால விவசாயமும் இந்த வாட்டி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 10 ரூபாய்க்கு போட்டு 100 ரூபாய் எடுக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால விவசாயத்தில் துணிஞ்சு இறங்கி எல்லா பயிர்களும் வைக்கலாங்க. சிறப்பாக தான் இருக்குது. சிறப்பாக செய்யுங்க. அதே போல் எளிமையாக பழகுங்க. ரொம்ப வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எளிமையாக பழகும் பொழுது உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் அனைவரும் உங்கள் பக்கத்தில் பலமாக நிற்கிறாங்க. நண்பர்களும் உங்களுடன் இருப்பார்கள். கூட இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுமே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக தான் இருப்பாங்க. நல்லது சொல்லுவாங்க, உங்களை பாராட்ட செய்வாங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டுதல், அதுவே பெரிய விஷயம் தானுங்க. பாராட்டும் ஒரு ஊட்டச்சத்து தாங்க நம்மளுக்கு. அதனால் ஒரு பாராட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் மனசு இன்னும் தைரியம் அடையும். அதனால் இதெல்லாமே நீங்கள் சின்ன சின்னதாக ஏற்படுத்திக்கிட்டாலே போதுங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு மட்டும் ஒரு முறை டைம் கிடைச்சா போயிட்டு வந்துருங்க. சிறப்பான விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உச்சி பிள்ளையார் உயர்ந்த இடத்துல தான் இருக்கார். உங்களையும் உயர்ந்த இடத்துல கண்டிப்பாக நிச்சயமாக கூட்டு போய் வச்சிருவார். அதனால் நீங்கள் நிச்சயமாக போயிட்டு ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் டைம் கிடைச்சா உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துருங்க. சிறப்பான விசேஷமான பலன்கள் உங்களை தேடி வரும். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.